வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிடம் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 525வது வாரம், 523வது வாரம் கற்பனசாமியை பற்றி, கருப்பை பற்றி பேசியிருந்தோம். கருப்பு சாமி நிறைய பேர்கள் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளையும் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பார்த்தாலும் அதற்கு ஆர்வமாக அந்த கருப்பு சாமி எங்களுடைய குலதெய்வம், எங்களுக்கு எல்லாமே அவர் தான் என்று சொல்லுகிறச்ச, இந்திய திருநாடு என்பது ஒரு ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இதுபோல் நம்மளுடைய குலதெய்வங்கள் தான். அந்த குலதெய்வம் தலைமுறையாக இந்த ஜென்ரேஷன்லேயும் எங்களுக்கு இவர் தான் கருப்பு சாமி தான் குலதெய்வம்ன்றச்ச நீங்கள் சொல்கிறச்செல்லாம் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நேயர்களுக்கு அனைவருக்கும் இவ்வளோ வாரங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக மிக நன்றிகள். ஸ்பான்சர் நிறுவனத்திற்கு அனைவர்களுக்கும் நன்றிகள். நீங்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி கிடையாது. அனைத்திற்கும் மேலாக எப்பொழுதும் இன்முகத்துடன் இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், இளையவேந்தர் ஐயாவுடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும், அதேபோல் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள், கேமராமேன்கள், மியூசிக்கில் இருப்பவர்கள், ஸ்டில் போடுபவர்கள், எடிட்டிங்கில் இருப்பவர்கள், அனைத்து தோழர்களுக்கும் நிகழ்ச்சிக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 24/11/2025 முதல் 30/11/2025 கார்த்திகை மாதம் 8ஆம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். ஸோ இது நம்மளுடைய நிகழ்ச்சியின் 525வது வாரம். விரைவிலே ஒரு பெரிய விழாவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நிறைய கேள்விகளில் கடன் தொல்லை நீங்க, எதிரிகள் தொல்லை நீங்க, தீய சக்திகள், தூக்கமின்மை, கனவுகள், வெற்றிகள் கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போகிறது, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, யாராவது சூனியம் செஞ்சிட்டாங்களோன்னு பயமாக இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்கனாலேயோ எதிரிகளாலேயோ ஏதாவது வருமானம் பயமாக இருக்குது, இதுக்கு என்ன தெய்வம், இது என்ன வழிபாடு, இதற்கு நாங்கள் எங்கே போகணுன்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. அதில் நிறைய அவதார புருஷர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய சாஸ்திர அமைப்பு, ஆன்மீக அமைப்பு. காளி, வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, சர்பேஸ்வரர், அப்படியே மாசாணி அம்மா, மேல்மலையனூர் அங்காளம்மா, எல்லாம் துர்கை வழிபாடுகள், 108 துர்கை, அஷ்டோத்திர வழிபாடுகள், 51 சக்தி பீடங்கள், அதே போல் பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்கள், சிவன் வழிபாடு, அபிஷேக வழிபாடு, எல்லாமே நமக்குள்ள இதெல்லாம் தான் கொடுத்துருக்கு. அதில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தா வாராகி. வாராகின்றச்ச நிறைய பேருக்கு அப்படியே சாமி வருதோ இல்லையோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும், முடியெல்லாம் நட்டுன்னு நிற்கும். இந்த வாராகி அவ்வளோ வலிமையான தெய்வம். அந்த வாராகி அம்மனுடைய வழிபாட்டில் நிறைய பலன்கள் சொல்லிக்கினே போகலாம். இந்த 1 ஹவர் நிகழ்ச்சியை பத்தாது நமக்கு. அதில் வாராகி அம்மன் வழிபாடு தான் நம்ம மேலே கேட்டதுக்கெல்லாம், இந்த கடன் தொல்லை, எதிரிகள், இது வேலை, குழந்தை அமைப்பு, சத்ரு அமைப்பு, தேக ஆரோக்கியம், மன அழுத்தம், டிப்ரெஷனு, பயம், ஃபோபியா, பேனிக் அட்டாக்கு, யோசிச்சுக்கினே இருக்கிறது, பணம், காசு, பொருள், வீடு, வேலைக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாமே இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரியே இருக்கிறது, இவங்க நம்ம கூட நல்லா இருப்பாங்களான்னு யோசிக்கிறது, இவங்க நம்மளோட சண்டை போட்டால் நமக்கு என்ன ஆகும்னு யோசிக்கிறது, கற்பனையிலே நிறைய. ரொம்ப அதிகமாக இருந்தால் டாக்டர் தான் பார்க்கணும். ஆனால் டாக்டரோட மருந்துகளோட வாராகி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதியில் பிரம்ம முகூர்த்த வேலையில், அதாவது வாராகி நினச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுறது ஒரு விசேஷம். அதே போல் பஞ்சமி திதியில் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். நல்லெண்ணெய் தீபம் வாராகிக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன? நல்லெண்ணெய். பசுனையும் நல்லெண்ணெயை கலக்கணும்னா கலக்கலாம்.
பசுனை கலக்கலாம், நல்லெண்ணெய் கலக்கலாம், வேப்பெண்ணெய் கலக்கலாம், இழுப்பெண்ணெய் கலக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் மெயினாக இருக்கும். புரியுதுங்களா? வேப்பெண்ணெய்லாம் அதாவது 100 கிராமுக்கு 10 கிராம் தான் கலக்கும். இல்லைன்னா ஒரே புகை படிஞ்சிடும், கோயிலில் திட்டுவாங்க நம்மளை. 1 கிலோ எல்லாமே நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், புரியுதுங்களா? இந்த போல் எண்ணெய்களுக்கு 1% தான், 10% தான் வேப்பெண்ணெய் கலக்கும். ஸோ அதுபோல் கலந்து ஏற்றுறது விசேஷம். தினமும் வழிபட முடியாதவர்கள் செவ்வாய், வெள்ளி, பஞ்சமி திதி நாட்களில் வழிபட்டு முழு பலன்களையும் அடையலாம். வாராகிது ஏதாவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் பண்ணால் கூட போதும். வெள்ளை மொச்சை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் படைப்பது நல்ல பலன்களை தரும். இது வீட்டில் பண்ணும். கோயிலில் சில கோயிலில் ஒத்துக்க மாட்டாங்க. அது அந்த கோயிலில் எப்படி முறையோ அது போல் வச்சுக்கு. அங்கே போய் சண்டை போடாதீங்க. செல்வி சொல்லிட்டாரு, என்ன ஏன் சாமி கும்பிட்றீங்க, என்ன ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கும் அவங்களுக்கு தகராறு வச்சுக்காது. வீட்டில் பண்ணலாம். அதே போல் சப்த கண்ணீரில் ஒருவராக போற்றப்பட வருவது வாராகி தான். தெய்வீக குணம், விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக காட்சியளிக்கிறாள். தாயைப்போல் இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கக்கூடிய வாராகி மூர்க்க குணமும் உடையவளாக உள்ளதால் இவளை உக்கிர தெய்வமாக தான் பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம். இவளை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்று சிலர் சொல்வது உண்டு. அது செவி வழி செய்து. ஆனால் அன்னை பராசக்தியின் போர்ப்படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு 3 உலகங்களிலும் எதிரிகளே கிடையாது என்பது ஐதீகம். எந்த உலகம்? இந்த உலகம் இல்லை, 3 உலகத்திலும். அதனால தான் வாராகி பக்தர்கள் என்றாலே ஒரு தனி மரியாதை. அதே போல் அன்னை பராசக்தியின் பரிபூர்ண அருள் வாராகியை வழிபடுவதாலே கிடைக்கும். ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக யார் இருக்காங்கன்னா வாராகி தான் விளங்குகிறாள். அதனால தான் ராஜராஜனுடைய புகழுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வாராகி அம்மன். கோயில்களில் உற்சவங்கள் துவங்கினாலும் முதல் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் எல்லா கோயிலையும். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் முதல் பூஜையாக வாராகிக்கு நடத்தப்படும் மரபு காலங்காலமாக இப்போ கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ பார்த்துக்குங்க, அவ்வளோ பெரிய வெற்றியும் ராஜராஜ சோழனுக்கு யாரால்? அந்த நம்பிக்கை இருந்தால் தானே அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். விநாயகரோட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் வாராகி. 27 நட்சத்திரங்களில் எல்லாரும் கும்பிடலாம். எல்லாருக்குமே வாராகி நல்லது. அதில் உடனே அதுக்கு ஒருத்தர் யாராவது கிளம்புவாங்க. அப்போ வாராகியை கும்பிட்டிங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். சந்தோஷமாக கும்பிடுங்க. அதில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாராகி அம்மனை நிச்சயமாக உங்களோட வழிபாட்டு தெய்வங்களில் ஒருத்தராக வச்சுக்கணுன்றது ஐதீகம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகள், அதாவது சனியுடைய ராசிகள் வாராகியை வழிபட கஷ்டங்கள் நீக்கும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசியான துலா ராசிக்காரர்கள், சனி நீச்சம் பெறக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வாராகியை வழிபாடு செய்ய செய்ய நிறைய சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி காணப்படும். மேலும் சனி ஆதிக்கம், சனி நட்சத்திரம்னு சொல்லுவோம். பூச நட்சத்திரக்காரர்கள், அனுஷ நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், 7.5 சனியில் இருப்பவங்க, அஷ்டம சனியில் இருப்பவங்க, அர்த்தாஷ்டம சனியில் இருப்பவங்க, கண்ட சனியில் இருப்பவங்க, சனி தசை நடப்பவங்கெல்லாம் வாராகியை கும்பிட்டா எப்படி அனுமனை கும்பிட கும்பிட உங்களுக்கு கெட்டதெல்லாம் போய் நல்லது நடக்குதோ அதுபோல் வாராகியை கும்பிட கும்பிட சனியுடைய தோஷங்களெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டு சனியே உங்களுக்கு பொங்கு சனியாகி அருள்பாலிப்பார் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வ பலன்தான் வாராகி அம்மன். மனமுருக அழைத்து வேண்டினாலே வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்றது நம்பிக்கை. ஏதாவது ஒரு ரூபத்தில் வாராகி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். வாராகிக்காகவே வாழ்பவர்கள்,
வாராகிக்காகவே விரதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துடன் பேசக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் அவர்களுக்கு இயற்கையாகவே சின்ன வயசிலே எல்லா விதமான கடாட்சமும் கிடைப்பதெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாராகி யார் வேணுமா பயப்படுறதில்லை. ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும். முதல் 2-3 நாள் உங்களை பரிசோதனை பண்ணும். உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். உடனே பயந்துட்டு ஓடிடக்கூடாது. அது உங்களை அம்பாள் டெஸ்ட் பண்ணுறா. நீ தாங்குவியா, தாங்க மாட்டியா, நீங்கள் தாங்குவீங்களா, இந்த மானிடனுக்கு நம்மளுடைய பவர் ஏற்றுக்க முடியுமா, அதுக்குண்டான வலிமை இருக்கா, இவர் நல்லவராக இருப்பாரா. சில கஷ்டம் கொடுத்தோன்னா ஐயோ வாராகி கும்பிட்டப்பா நமக்கு செட்டில் ஆகலப்பான்னு ஓடிடுது. அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். 11 நாள்லேருந்து எஃபெக்ட் கிடைக்கும். 48 நாள் தொடர்ச்சியாக வாராகி கும்பிடுபவர்கள், வாராகி மந்திரங்கள் கேட்பவர்கள், வாராகி காயத்ரி சொல்பவர்கள், வாராகி கவசத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அதாவது வாராகியின் சில பெயர்கள் பார்த்திங்கன்னா பஞ்சமி, இது லலிதா சகஸ்ரநாமத்தில் குறிப்பிடப்படக்கூடிய வாராகியின் பெயர். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய பஞ்சமி வாராகியின் பெயர். அடுத்ததாக தண்டநாதா. தண்டநாதா என்றால் என்ன? படையின் தளபதி என்ற ஒரு அற்புதமான பொருள். அடுத்தது சமயேஸ்வரி, சமயங்களில் தலைவி, எல்லா சமயங்களுக்கும் தலைவியாக இருப்பவள் தான் சமயேஸ்வரி. அடுத்தது வார்த்தாளி. வார்த்தாளி என்பது காடு என்று பொருள். வார்த்தாளி என்பது காடு என்பது பொருள். காடில் வாழக்கூடியவள் என்று அர்த்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகாசேனா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பெரிய படத்துலலாம் வரும். அந்த மகாசேனா என்பது பெரிய படையின் தளபதி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யக்ஷ சக்கரேஸ்வரி, அதாவது யாகங்களின் சக்கரத்தின் தலைவி. யாகம் என்றாலே வேள்வி, அந்த வேள்வியுடைய சக்கரத்தின் தலைவி தான் யக்ஷ சக்கரேஸ்வரி. அடுத்ததாக ஹரிஹரிணி. ஹரிஹரிணி என்றால் எதிரிகளை அழிப்பவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். ஹரிஹரிணி என்றால் எதிரிகளை அழிப்பவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும். தண்டினி, ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் தண்டினி என்ற பெயரால் தான் வாராகியை கூப்பிடுவாங்க. வாராகிக்கு நிறைய கோயில்கள் எல்லா இடத்துலையும், உங்களுக்கு எந்த கோயில் பிடிக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது தெய்வத்துக்கு நமக்கும் உங்களுக்கும் எந்த தெய்வம் சன்னிதானம் செட் ஆகுதோ அதை கும்பிட கும்பிட அற்புதமான பலன், அற்புதமான சந்தோஷம் கிடைக்கும். வாராகி ஃபோட்டோ வச்சுக்கலாமெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லாமே வச்சுக்கலாம். நம்மளுடைய சந்தோஷம்தான், நம்மளுடைய அமைப்பு தான். சந்தோஷமாக தெய்வத்தை எப்படி இது வச்சுக்கலாமா, அது வச்சுக்கலாமா, எல்லாமே உங்களுக்கு எது செட் ஆகிடுச்சோ அந்த தெய்வ படத்தை டிபியாக வச்சுக்கலாம், ஃபோட்டோவை வச்சுக்கலாம், வாராகி படத்தை கும்பிடலாம், வாராகிக்கு அபிஷேக பொருள்கள் கொடுக்கலாம், வாராகி அம்மனுக்கு நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் கொடுக்கலாம், வாராகி அம்மனுங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழங்கள் கொடுக்கலாம், அபிஷேகம் கொடுக்கலாம். அபிஷேக பொருளில் ரொம்ப விசேஷம். எப்பயுமே இந்த உக்கர தெய்வத்துக்கெல்லாம் அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுப்பது, நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, தீபம் ஏற்றுவது, அன்னதானங்கள் செய்வது சிறப்பான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாராகி தேவி வழிபாடு என்பது சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கடன் தொல்லை, எதிரிகளுடைய பிரச்சனை, தீய சக்திகள் விலக, வெற்றிகள் கிடைக்க, இன்னும் சொல்லிக்கினே போகலாம். வாராகிக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ரொம்ப பயமே அனுகூல சத்துருக்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. சொந்தக்காரன் போர்வையில் இருப்பான், மாமன் போர்வையில் இருப்பான், அவன் போர்வையில் இருப்பாங்க, எல்லார் போர்வையிலே இருப்பாங்க, லேடிஸில் இருப்பாங்க, ஜென்ஸில் இருப்பாங்க, நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் வாராகி கும்பிட கும்பிட அவர்களாகவே நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்லவர்கள் மட்டும் நம்மளை சுற்றி இருந்து சக்கரத்தின் வீகத்தின் போல் நம்மளை காத்து ரசிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும், உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும், உங்களை அழிப்பவர்கள் அழிந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே வாராகி என்பது ஒரு விசேஷமான பலன். வரக்கூடிய காலத்தில் வாராகியுடைய பெருமைகள் எல்லாம் அதிகமாகும். ஏன்னா கலிகாலம்ல இவ்வளோ நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாராகினா தெரியாது. ஆனால் இப்போ வாராகி நிறைய கோயில்கள், வாராகியுடைய கோயில்கள், தனியார் கோயில்கள் எல்லாம் நிறைய உருவாகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஏன்னா வாராகியே தன்னுடைய கனவுல சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனக்கு கோயில் கட்டு, எனக்கு இந்த இடத்துல ஒரு வேணும்னா வாராகிக்கு எது வேண்டுமானாலும் வாராகி தாயே தன்னை உருவாக்கி கொள்வாங்க. அதே போல் வாராகிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்ச நினைவில் பெரிய கோயில்கள், யாருமே எதிர்பார்க்காத கோயில்களெல்லாம் வாராகிக்கு
சில பக்தர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இது கர்நாடகா, இந்த ஏரியாவில் வாராகிக்குன்னு பிரம்மாண்டமான ஒரு கோயில் வந்து கண்டிப்பாக விரைவிலே வருவதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து வாராகியுடைய பெருமைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் ஆரம்பித்திருக்கிறது. அது விரைவிலே ஆட்கொள்ளும் உலகம் முழுவதும். ஸோ வாராகியை கும்பிட நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 24/11/2025 முதல் 30/11/2025 வரை உள்ள இந்த நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். துர்கையும் அனுமனியும் விநாயகரையும் வழிபாடு செய்ய செய்ய நன்மை. பொறுமையாக யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே போதும். அலைச்சல்கள் அதிகமாகும், வேலை பலி அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். தெய்வ சங்கல்பத்துடன் தெய்வ மந்திரங்களை கேட்பதன் மூலம் அனுமன் சாலிசா கேட்டுக்கொண்டு உங்கள் வேலைகளை செய்ய செய்ய பெரிய பாதிப்புகள் வராது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தாக்கங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம், சந்தோஷத்தை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது போன்ற விஷயத்தில் டக்கு என்று அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படுவது அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை தரும். எல்லோரையும் நீண்ட நாட்களாக இது செய்கிறேன், அதை செய்கிறேன், அவர்களுடன் வருகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருப்பீர்கள். நண்பர்கள், உறவினர்கள், உங்களை நம்பியிருப்பவர்கள், காதல் அமைப்பு எல்லாவற்றுக்கும் வேலை பலுவால் உங்களால் அந்த வார்த்தைகளை கீப்பட் செய்ய முடியாது. இப்பொழுது கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆச்சரியத்தக்க யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு பலத்தையும் யோக பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாயும் தானம் கொடுக்கவில்லை என்றால் பொருள்கள் களவு போகிறதுக்கோ, பொருள்கள் விரயமாகிறதுக்கோ, நஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கோ காரணங்கள் உண்டு. கார்த்திகை மாதம் முழுவதும் இதை செய்து கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக அற்புதமான அமைப்பு பெறுவதற்கு முருகர் வழிபாடும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க நன்மைகள் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ராஜ்யத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது மனதில் இருந்த பாரத்தை குறிக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள்லாம் வருவது யோக பலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள்,
அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், ஷேர் முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்பு, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரிஷபம் இருக்கக்கூடிய வீட்டிலே எல்லாமே நடைபெறுவது அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் கைகூடக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். ராகவேந்தருடைய வழிபாடு பலத்தையும் சந்தோஷத்தை தரும். அடிவயிறு கழிவு பாதையில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்வது அதை விட அனுகூலத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் வழக்கு போன்ற பிரச்சனைகள், கேஸு போன்ற பிரச்சனையில் வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக தரும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலத்தையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை வருவது கண்கூடாக பார்க்கலாம். இடம் மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் என்ற மாற்றத்திற்கு உண்டான காலகட்டத்தை மிதுனம் கண்டிப்பாக முன்னேறி செல்வது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பிள்ளைகள் விஷயத்தில் எந்தவித கோபதாபமும் கூடவே கூடாது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். செல்வாக்குகள் எடுத்த காரியம் ஜெயம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவெடுக்கக்கூடிய குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஞான மார்க்கத்திற்கும் குறைவு இருக்காது. தெய்வீகத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படுவதும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க படிக்க கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவதும் கோளர் பதிகத்தையும் சிவன் வழிபாடியும் பார்வதி தேவி வழிபாடும் வெள்ளை பச்சரிசி மாவை கொடுக்க திங்கட்கிழமையில் சகல சங்கடங்களும் கடன் அமைப்பும் மன அழுத்தம் தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாம் நீங்குவதற்குண்டான வழிவகை ஏற்படும். எலுமிச்சப்பழ சாரும் அபிஷேகத்துக்கு கொடுக்க பெரிய அளவு ஏற்றத்தை டக்கென்று பெறுவார்கள். ராஜ்யத்தை பெறுவார்கள். இழந்த பெருமைகளை பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலிலும் உங்களை ஏளன பேசுபவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தங்களும் அனுகூலங்களும் காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க
முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு செல்வாக்குகள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது என்று எல்லாமே ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கடகத்திற்கு ஆச்சரியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ட்யூஷன் என்று சொல்வார்கள், உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு கடகராசிக்காரர்களை மேன்மையடைய செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ரத்தத்தில் கொழுப்பு, சுகர், பிபி, லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோகுளோபின் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பாய்வழி உறவு, தந்தை வழியுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். குலதெய்வ வழிபாடு, மானசீகமான அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டக்கென்று முடிவுகள் ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் விநாயகர் வழிபாடு சம்பந்தமில்லாமல் பதட்டமோ பிபியோ குறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். காரிய சித்தி மாலை சொல்ல எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அரசியல்வாதிகள் எல்லோரும் டக்கென்று அனுகூலத்தை பெறுவார்கள். அரசாங்கத்தில் புதிய முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் அவருக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்களை தீர்த்து கொடுப்பதும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். சிம்மத்திற்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவது ஆச்சரியத்தக்க. சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். வாகன அமைப்பு அனுகூலங்கள் காணப்படும். உறவினரிடத்தில் மட்டும் தர்க்கங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, நரசிம்மரை கும்பிடுவது, பெருமாளுடைய அவதாரங்களை கும்பிடுவது, கோவிந்தநாமாவளி சொல்ல திவ்ய தேசத்துக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். சிலருக்கு திவ்ய தேசத்தில் ஏதாவது ஒரு தேசத்தை தரிசனம் செய்யக்கூடிய பிராப்தங்கள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ஆச்சரியம், உத்தியோகம் ஆச்சரியம், வியாபாரம் ஆச்சரியம் என்ற அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்து கொள்ளலாம். கார்த்திகை மாதத்தில் அப்ளிகேஷன் போடுவது, வெளிநாட்டுகளுக்கு வேலை தேடுவது எல்லாமே டக்குன்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுப செய்திகள் டக்குன்று ஏற்படும். இருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக குழந்தைங்களை விட்டு, துணை அல்லது துணைவியாரை விட்டு பிரிந்திருந்த தம்பதியினர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, பற்கள், அலர்ஜி, சைனஸ், ஒத்த தலைவலியில் மட்டும் அதீத கவனமாக கன்னியா ராசிக்காரர்கள் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சாப்பாடு எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் தானம் கொடுக்க நல்லதும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்திற்கு
ரொம்ப நாட்களாக அப்ளிகேஷன் போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கும். படிப்பு தடை நீங்குவதற்கு உண்டான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியமும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். காது, மூக்கு, தொண்டை, பல்லு போன்ற விஷயத்தில் அதீத கவனம். எருக்களிப்பதனால் தொண்டை பகுதியில் பாதிப்புகள் வரலாம். மசாலா உணவுகளில் மிக கவனம். வார்த்தைகளில் அதீத கவனம். அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கடவுள் கொடுப்பார். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்காத அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் இல்லாமல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரியளவு நம்பிக்கை, பெரியளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதனால் பழைய கடன்கள் பைசலாகிறது. வழக்கு போன்ற விஷயத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது இருக்கிறது. ஏற்கனவே ரொம்ப நாட்களாக கடன் அமைப்பில் திக்குமுக்காடி போனவர்களுக்கு திடீரென்று நல்ல உதவிகள் கிடைப்பதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றத்திற்காகவே மனத்தாங்களுடன் இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு டக்குன்று வருவதும், துணை அல்லது துணைவியாருக்கு பற்றி தவறாக புரிதல் மாறிக்கொள்வதும், குடும்பத்திலும் அந்யோன்யம், வெளியிடத்திலும் அந்யோன்யம், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. தெய்வீக வழிபாட்டில் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நரசிம்மர் தான் சிறந்த பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விநாயகர், துர்க்கை, பெருமாள், தாயார், அனுமன் வழிபாடு பிடித்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தெய்வமாவது நல்லது பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது. எல்லா விதத்திலும் கார்த்திகை மாதத்தில் வாகனத்திலும், கையெழுத்து போடுவதிலும், பணம் கொடுக்கல் வாங்கலிலும், மேலதிகாரிகள் விஷயத்திலும், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலும், குடும்பத்திலும், வெளியிடத்திலும் நீங்கள் தான். விருச்சிகம் இந்த மாதம் மட்டுமில்லை, எப்பொழுது கார்த்திகை வந்தாலும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த மாதத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை என்று இருப்பதும், முடிந்த அளவுக்கு தினமும் ஏதாவது ஒரு கோயில் வாசலில் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்துட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை தூக்கி கொடுக்கும். மனம் ஒரு சஞ்சலமாகவே இருக்கும், மன அழுத்தமாகவே இருக்கும். பணம் இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பரிதவிப்பு இருக்கும். அந்த பரிதவிப்பு பல விதத்தில் நம்மளை தவறாக கொண்டு போய்விடும். அதேபோல் கூட வேலை செய்பவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். எல்லா விதத்திலும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் குடும்பத்தில் இருப்பவரிடம் காட்டிவிடுவீர்கள். லோ பிபி, ஹீமோகுளோபின், ஹார்மோன் குறைபாடுகள், தைராய்டு பிரச்சனைகள், முதுகு தண்டுவட கோளாறுகள், கால் பகுதி, பாத பகுதி, உடற்பயிற்சி செய்யாத விருச்சிக ராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு ஆட்படலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபிட்சம், அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பொறுமை காப்பது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமை
மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க எல்லா விதமான விரயமும் சுப விரயமாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். மனதுக்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, மனதுக்கு பிடித்த உறவினர்கள் நண்பர்கள் வருவது என்று ஆக மொத்தத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, வேலையாட்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுக்காக சில கடன்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதற்காக கோபப்படுவதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் இருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நட்புக்குள்ளாக இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். ஞாயிற்றுக்கிழமை பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்த அகத்திக்கீரையை தவிர உணவளிக்க தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். விநாயகர் தான் சிறந்த பரிகாரமாக. காரிய சித்தி மாலை சொல்ல அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாராகி வழிபாடு சிறந்த பரிகாரமாக, இல்லையென்றால் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும், வார்த்தைகளில் தென்தெடுவி வார்த்தை அனுகூலத்தை, வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும், அசையமசைய பொருள் சேர்க்கை இருப்பதும், முதலீடுகளுக்கு குறைவிருப்பாது, ஷேர் அமைப்பில் இருந்த பணம், அசையமசைய பொருள் சேர்க்கை, நகை வாங்குவது, முதலீடு செய்வது, வைரம் வாங்குவது போன்ற விஷயத்தில் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதெல்லாம் மகரத்திற்கு ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படுவதும், மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான நல்லதும் சுப நிகழ்ச்சிகளும், வீடு கட்டுவது, நலம் பாடுவது, பிள்ளைகள் வருவது, கல்யாண அமைப்பு கைகூடுவது, 60வது கல்யாணம் கைகூடுவது எல்லாமே ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். 60வது கல்யாணம் என்ன கைகூடுவது என்று கேட்பீர்கள். 60 கல்யாணம் நடப்பதற்கும் ஒரு பிராப்தம் ஏற்படும். அதில் இடையிலே எவ்வளோ பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் இருக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருந்தாலே சுபிச்சங்கள் குறைவில்லாமல் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி லோ பிபியில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு சனிவின் விலகலால் கண்டிப்பாக ஒரு முறை உடல் முழு பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக தர்க்கங்களில் மட்டும் மகரம் ஈடுபடுவது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் பாதிப்புகள் ஏற்படுத்தும். தர்க்கம் எதற்கு? நகர்ந்து கொண்டு போனாலே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத பணவரவு, வேற்று மனத்தினால் ஆதாயம் ஏற்படுவது, அனுகூலங்கள் ஏற்படுவது, நண்பர்களால் நல்ல உதவிகள் கிடைப்பதெல்லாம் ஏற்படுவதும், சுபிட்சத்தினுடைய அனுகூலமான காலகட்டம் கும்பத்திற்கு ஏற்படுவது, யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம், தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஐயப்பனை வழிபாடு செய்ய செய்ய, ஐயப்பன் கோயில்களுக்கு நெய் கொடுக்க ஐயப்பமார்களுக்கு யாத்திரைகளுக்கு உதவி செய்ய கொடுக்க தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்.
உறவு முறையில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தெய்வீக வழிபாட்டில் எப்பொழுதும் மகான்கள் வழிபாடு உங்களை நம்பிக்கை பெற செய்வதும் சாஸ்திரதரமான அமைப்பும். துர்கை முருகனை கும்பிட கும்பிட தொழில் ஏற்றங்கள் கும்பத்திற்கு தானாக வரக்கூடிய அமைப்பு. தேகாரோக்கியத்தில் அடிவயிறு, முதுகு, கால் பகுதியில் சிறிது கவனம். கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கும்பம் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. குலதெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். இது சிவனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு வெண்மலர்கள் கொடுப்பதும் பசுனை கொடுப்பதும் மனசாந்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அண்டை அயலார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள் சனியால் பலவிதத்தில் சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தோப்புக்கரணம் போடுவது, ஸ்ட்ரெச்சிங் செய்வது, முதுகு, கை கால் சுளுக்கு போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் நிறைய நீர் பருகுவதும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான வாகனங்களில் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பதும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கடல் கடந்து தொழிலமைப்பில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் ஏற்றமும் திடீர் பணவரவும் ஏற்படக்கூடிய காலகட்டம். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்தி ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். சிறு சிறு தடைகள் காணப்படும். விநாயகரை கும்பிட கும்பிட அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும். விநாயகர் துர்க்கை உங்களுக்கு காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படும். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 24/11/2025 முதல் 30/11/2025 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.